தலைப்பு தேவ சித்தத்தை அறிந்து கொள்வது எப்படி? தேவ சித்தத்தை. How do I know God's will in my life? தேவ சித்தம். கடந்த சில மாதங்களாக கடந்த சில மாதங்களாக ஒவ்வொரு ஃபோன் கால்ஸ் எனக்கு வந்து அவர்கள் சொல்வது, அக்கா நான் வெளியூருக்கு போக வேண்டும், நான் போகலாமா? அக்கா இந்த திருமணத்திற்கு எனக்கு பார்க்கிறார்கள், நான் செய்யலாமா? அக்கா நான் என்ன படிப்பு படிக்க வேண்டும், எனக்கு ஒரே குழப்பமா இருக்குது என்று சொல்லி ஒரு அலைன்ஸ் வரும்பொழுதும் 10 டெலிஃபோன் பண்ற சில சகோதரிகள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு காரியத்திற்கும் எப்படி ஆண்டவருடைய சித்தத்தை நான் எப்படியாக அறிந்து கொள்வது? இந்த நாளிலே பல குறிப்புகளை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். என் வாழ்க்கையிலே நான் சந்தித்த சில காரியங்களும் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது மாத்திரமல்ல, பல வசனங்களின் மூலம் ஆண்டவர் எவ்விதமாக உங்களோடு பேசுவார். நம்முடைய ஆண்டவர் பேசுகின்ற தெய்வம். அல்லேலூயா. He is a God who speaks. He is a God who hears. நம் ஆண்டவர் கேட்கிற தெய்வமாக இருக்கிறார், அவர் பார்க்கிற தேவனாக இருக்கிறார், அவர் பேசுகின்ற தேவனாக இருக்கிறார். ஆகையால் அவருடைய சித்தத்திற்காக நாம் காத்திருக்கும் பொழுது தெளிவான ஆலோசனையை ஆண்டவர் தர அவர் போதுமானவராய் இருக்கிறார். இந்த காலத்திலே நாம் பார்க்கும் பொழுது எதற்கெடுத்தாலும் ஆலோசகர்கள். We have specialists and we have counselors for education, for marriage. திருமணம் என்றார் ஆலோசகர்கள், வியாபாரத்திற்கு ஆலோசகர்கள், படிப்பிற்கு ஆலோசகர்கள், எங்க பார்த்தாலும் அஸ்ட்ராலஜிஸ்ட், ஜோசியக்காரங்க, நியூமராலஜிஸ்ட், போலி சாமியார்கள், கான்மென், இப்படியாக பல ஏரியால இந்த குழப்பம் மக்கள் மத்தியில் இருக்கிறதுனால பலர் இதனால் ஆதாயம் ஆறாங்க. பல ஆபீசர் ஸ்பெஷலிஸ்ட் ஒரு ஆபீஸ் போட்டுட்டு அவங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கே முடியல. அவ்விதமாக அவங்களுடைய பிசினஸ் ஃபிளரிஷ் ஆயிட்டு இருக்கு. ஆனால் இந்த நாளிலே ஒருவர் மாத்திரம்தான் தவறு செய்யவே முடியாது. உங்களுக்கு ஆலோசனை சொல்லி அவர் வழி நடத்தும் பொழுது உங்கள் பாதையில எந்த தவறும் வராது. அவருடைய நாமம் ஆலோசனை கர்த்தர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கொஞ்சம் கரங்களை ஆண்டவருக்கு தட்டுமா? போன வாரம் என்னுடைய மகள் என்னிடம் வந்து சொன்ன, அம்மா கேரியர் கவுன்சிலிங் ஸ்பெஷலிஸ்ட் வராங்க, மத்தியானம் ஃபுல்லா கவுன்சிலிங் நடக்க போது, எல்லா பேரண்ட்ஸும் வரணும். அப்பொழுது நான் சொன்னேன், நான் ஜெபித்து விட்டு உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி நான் என்னுடைய மகளிடம் சொன்னேன். நான் ஜெபித்த பொழுது ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார், நான் உனக்கு ஆலோசனை கர்த்தர். அல்லேலூயா. உன்னுடைய எல்லா காரியங்களையும், வரும் காரியங்கள், நிகழ்காரியங்கள், கடந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நேர்த்தியாக நம்மை நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். ஆமென். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அல்லேலூயா. அவர் நாமம் அதிசயமானவர். அல்லேலூயா. ஆலோசனை கர்த்தர். போதுங்க. அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுது? அவர் நாமம் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர். அல்லேலூயா. அவருடைய நாமமே ஆலோசனை கர்த்தர். ஆண்டவருக்கு மற்ற எவ்வளோ நாமங்கள் இருந்தன, அதற்கு மத்தியில் ஆண்டவர், he is the counselor, he is the prince of peace and his name is wonderful. Can we give God a mighty hand of praise? Hallelujah. ஆண்டவர் கரங்களை தட்டி நாம் மகிமைப்படுத்துவோமா? ஆமென். ஆலோசனை கர்த்தர். ஏசாயா 28வது அதிகாரம் 29வது வசனம். இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாகிறது. ஆமென். அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர். ஆண்டவருடைய ஆலோசனை எப்படி இருக்குமா? ஆச்சரியமாக இருக்குமா? நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். உன் திருமண காரியங்களிலே உலக பிரகாரமா பார்க்கும் பொழுது 28, 23 வயசு வரும் பொழுது திருமண காரியங்களை ஆயத்தம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. என் பிள்ளைக்கு திருமணம் பண்ணணுமா, இந்த வயதுல திருமணம் செய்யணுமா, இவனை இந்த படிப்புல படிக்கணுமா, இந்த வழியில போகணுமா என்று சொல்லி எந்தவித ஆலோசனையும் இல்லாமல் உலகம் போகிற போக்கிலே இந்த வயதிலே இதை செய்ய வேண்டும், செய்துதான் முடிக்கணும், செய்து முடிக்கலன்னா ஒரே டென்ஷன். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் எல்லா காரியங்களையும் நடத்த நான் போதுமானவராய் இருக்கிறேன், நான் ஆலோசனை கர்த்தர். தேவ ஜனமே, I just want to tell you all few things. ஒரு சில காரியங்களை சொல்லி இந்த செய்தியை ஆரம்பிக்க நான் விரும்புகிறேன். ஆண்டவர் உன் வயிற்றிலே ஒரு குழந்தை உண்டாகும் பொழுது அந்த குழந்தைக்குரிய திட்டத்தை தேவன் நியமித்து விடுகிறார். கரையில தட்டுவோமா? ஹல்லேலூயா.
உண்டாகும் பொழுதே, சிம்சோன் அவனுடைய தாயின் வயிற்றிலே உண்டான பொழுதே ஆண்டவர் சிம்சோனுடைய தாயை பார்த்து சொல்லுகிறார், நீ மதுபானம் அருந்தாதே, நீ ஜாக்கிரதையாக நடந்து கொள், உன்னுடைய குழந்தையை ஒரு நசரேயனாக வள, நீ அவனை இவ்விதமாக எந்த திராட்சை ரசமோ எந்த காரியமோ அவன் சிரசின் மேல் எந்த no knife should fall on his, no razor should fall on his head, எந்த காரியமும் செய்யாமல் அவனை ஒரு நசரேயனாக வள. மிகவும் அற்புதமாக அந்த கடைசி வார்த்தை இருக்கும். ஆண்டவர் சொல்லுவார், பிலிஸ்தியர்களை ரட்சிக்க இந்த சிம்சோன் அவன் எழும்புவான். கரங்களை தட்டுவோமா? இன்னும் பிறக்கவே இல்லை. நீதி நியாயாதிபதிகளின் புஸ்தகம் Judges chapter 13 verse 5. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13:5 நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், ஒரு குமாரனை பெறுவாய். அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படலாகாது, அவன் தலையிலே சவரன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் ஆமென் தேவனுக்கென்று நசரேயனா இருப்பாய். அவன் தேவனுக்கென்று நசரேயனா இருப்பான். இன்னும் பிறக்கவே இல்லை, குழந்தை வயிற்றுலதான் இருக்கு. உண்டாயிருக்கும் பொழுதே சொல்லுமா, கடைசி லைன், அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைகளிலிருந்து ரட்சிக்க தொடங்குவான். ஆல்ரெடி அஜெண்டா இஸ் given. ஆனால் ஆண்டவர் உன் வாழ்க்கையில் வைத்திருக்கும் சித்தத்தை நீ தான் தோன்றியாக நடக்கும் பொழுது சிம்சோனுடைய வாழ்க்கை போல அவன் திசை கெட்டு போகிறான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனால் ஒரு குழந்தை நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு என்ற சித்தம் உண்டு. எல்லாருக்கும் ஆண்டவர் விதமாக தான் வர வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் கூக்குரலிட்ட பொழுது வேதம் அழகாக சொல்லுகிறது, ஆண்டவர் மோசேயை உருவாக்கினார். இஸ்ரவேல் ஜனங்களின் கூக்குரலை கேட்டு இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்க ஒரு மோசேயை ஆண்டவர் உண்டாக்கினார். அந்த அழகான குழந்தை எந்த வீட்டுல வளரணும்னு ஆண்டவர் திட்டம் செய்தார். nothing happens by accident. ஆண்டவர் எதேச்சாக எதுவும் நடக்கவில்லை. தேவனுடைய கரம் உன் வாழ்க்கையில இருந்து ஒவ்வொரு காரியமும் நடத்துகிறது. கரங்களை தட்டுவோமா தேவ ஜனமே? ஹல்லேலூயா. யோசேப்பினுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது மிகவும் இட்ஸ் ஜஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங். இன்றைக்கு சில பெற்றோர்கள் அவங்களுடைய பிள்ளைகளை குறித்து பயங்கரமா அவங்க எக்ஸைட்டட் ஆகுறாங்க, பயங்கரமா ஆதங்கம். ஐயோ என் பிள்ளை இப்படி படிக்கணும், என் பிள்ளை அப்படி படிக்கணும், நீ இப்படி படிக்கணும் அப்படி படிக்கணும் நினைக்கிறதுக்கு முன்னால ஆண்டவர் பெரிய பெரிய திட்டங்களை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. என் பிள்ளை இப்படி வரணும், என் பிள்ளை அப்படி வரணும்னு ஆண்டவர் பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். ரொம்ப அழகாக இருக்கும். யோசேப்பினுடைய இன்ட்ரோடக்ஷன் என்ன தெரியுமா? அவன் 17 வயது யோசேப்பு இருக்கும் பொழுது தன் சகோதரர்களோடு அவன் ஆடு மேய்த்து கொண்டிருந்தான். உட்கார்ந்துருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளோட ஆண்டவர் பேசுறாரு. உன் துவக்கம் எப்படின்றது முக்கியம் இல்ல, உன் முடிவு எப்படின்றது தான் முக்கியம். உன் துவக்கம் அற்பமாக இருக்கலாம், ஆனால் உன் முடிவு அதிசயமாக முடியும், அற்புதமாக முடியும்.